குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். சென்டம் மேக்ஸில் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் மட்டும் தான் இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, முதல் 20 இயல் எண்களின் வீச்சு யாது? வீச்சுனா என்னென்னா ரேஞ்ச். ரேஞ்சுனா முதல் 20 இயல் எண்கள் என்னென்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. வீச்சுனா ரேஞ்ச். அதோட ஃபார்முலா ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். இதில் எல்ன்றது லார்ஜஸ்ட் வேல்யூ, எஸ்ன்றது ஸ்மாலஸ்ட் வேல்யூ. லார்ஜஸ்ட் வேல்யூ இதில் எவ்வளோ இருக்குது? 20. ஸ்மாலஸ்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குது? 1. கழிச்சா 19. ஓகேவா? அவ்வளோதான் ஆன்சர். இது எந்த ஆப்ஷன் சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. சென்டம் மேக்ஸ் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் இந்த மாடல்லேருந்து ஒரு சம்ஸ் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். முதல் 10 மிகை முழு எண்களின் வீச்சு. முழு எண்கள்னாலே நமக்கு தெரியும் என்னது? நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. வீச்சுனா என்னது? ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். எல்னா லார்ஜஸ்ட் வேல்யூ, எஸ்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ 10 மைனஸ் 1 9 இஸ் ஆன்சர். இதோட ஆப்ஷன்ஸ் எதுன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. சென்டம் மேக்ஸ் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் இதில் வந்து பாருங்கள், இந்த மாடல் ஒன்றுலேருந்து வரும் பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்கன்னு. மாணவர்கள் தேர்வில் வாங்கிய மதிப்பெண்கள் 65, 97, 78, 49, 23, 48, 59, 98 என்ற விவரங்களின் வீச்சு என்ன? வீச்சுனாலே உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். எல்ன்றது லார்ஜஸ்ட் வேல்யூ. இதில் லார்ஜஸ்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குது? 98. இதில் வந்து பாருங்கள், ஸ்மாலஸ்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குது? 23. ஸோ 23 கழிப்பீங்களாக்கும். 8ல் 3 போச்சுன்னா 5, 9ல் 2 போச்சுன்னா 7. 75 தான் இதோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன்ஸு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. சென்டம் மேக்ஸ் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களின் வீச்சு என்ன? நம்பர் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து என்ன? 25, 67, 78, 43, 21, 17, 41, 9, 54, 76, 92, 20, 45, 86, 87, 35. நமக்கு வீச்சு தான் கேட்டிருக்காங்க. வீச்சோட ஃபார்முலா ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். ஆர்ன்றது என்னது? ரேஞ்ச், அதான் வீச்சு. எல்ன்றது என்னது? லார்ஜஸ்ட் வேல்யூ. லார்ஜஸ்ட் வேல்யூ இதில் என்ன இருக்குது? 92 இருக்குது. இதில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ 17. ஸோ இதை நான் கழிக்கும் போது எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 75. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. சென்டம் மேக்ஸ் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் இது வந்து பாருங்கள், இது ஒரு முக்கியமான சம்மு. இதுலேருந்து ஒரு மாடல் கண்டிப்பாக கேட்பாங்க. 6 குடும்பங்களின் மாத வருவாய் முறையே 3500, 2700, 3000, 2500, 3900, 2100 எனில் வருவாயின் சராசரி என்ன? சராசரி அப்படின்னா எக்ஸ் பார்னு அர்த்தம். சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை என். சமேஷன் எக்ஸ் அப்படின்னா இதோட கூட்டுத்தொகைக்கு பேர் தான் சமேஷன் எக்ஸ். இதை கூட்டுங்க பார்க்கலாம். 3500 ப்ளஸ் 2700 ப்ளஸ் 3000 ப்ளஸ் 2800 ப்ளஸ் 3900 ப்ளஸ் 2100 டிவைடட் பை என்னென்னா நம்பர் ஆஃப் கவுண்டிங் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. போட்டு ஆட் பண்ணி கூட்டினமாக்கு இதில் எத்தனை வருது அப்படின்னா 18000 வருது. 18000 டிவைடட் பை 6. 1 6 6 3000 18. ஸோ என்னோட சராசரி எவ்வளோ அப்படின்னா 3000. நன்றி. சென்டம் மேக்ஸ் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் நகரத்தின் அதிகபட்ச வெப்பநிலை கொடுத்துட்டாங்க. அந்த வாரத்தின் சராசரி கேட்டிருக்காங்க. சராசரினாலே உங்களுக்கு நான் ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை என். இதோட கூட்டுத்தொகையும் இதோட நம்பர் ஆஃப் கவுண்டிங்கும் டிவைட் பண்ணணும். ஸோ நான் கூட்டுத்தொகை போட்டு பார்க்குறேன். பாருங்கள், 34.8, 38.5, 33.4, 34.7, 35.8, 32.8, 34.3,
கூட்டினா 43 மீதி 4 8 8 16 19 23 28 30 34 4 மீதி 3 24 ஓகேங்களா. ஸோ நமக்கு சராசரி எவ்வளோ வருது 244.3 டிவைடட் பை நம்பர் ஆஃப் கவுண்டிங் 7 போடுங்க. 3 21 மீதி 3 4 28 9 63 34.9 டிகிரி செல்சியஸ். இதான் ஆன்சர். நன்றி.